பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு வழியாக ஆடிக்கினே இருப்போம் டீம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 2.5 மணி நேரம் உள்ள ஆடிக்கினே இருந்திருக்காங்க. பட் 5 பாட்டில் 4 பாட்டு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. கடைசி வரைக்கும் அவள் வருவாளா சாங் கண்டே பிடிக்க முடியல. இந்த 2K கிட்ஸான எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷாவுக்கு அந்த லிரிக்ஸே அவங்க ஒவ்வொரு ஆக்ஷனில் பண்ணி காமிச்சா கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் 2 பேரும் முடியல, ஆனாலும் கிவ் அப் பண்ண மாட்டோம், நாங்கள் இன்னும் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் 10 மணி நேரம் கூட நாங்கள் ஆட ரெடி அப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தாங்க. பட் பிக் பாஸே இருந்துட்டு சரி போகிறோம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு. லைக் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. நம்ம சபரியெல்லாம் உடனே அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. சபரிக்கெலாம் அந்த சாங் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவர் இருந்திருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் இவங்க பண்ண தப்பு ரெண்டுமே 2K கிட்ஸை விட்டுட்டு போனது தான் தப்பு. ஏன்னா சபரிக்கு கொஞ்சம் பழைய சாங்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை விட்டுருந்துருக்கலாம். பட் எனிவேஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த டாஸ்க்கு ஆடிக்கினே இருப்போம் டீம் தோத்துட்டாலுமே மனசை ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் அவங்க போடுறது இன்னைக்கு எல்லா சீசன்லையுமே நமக்கு ஹார்ட் ஒர்க் போடுற கண்டஸ்டன்ஸ் நம்ம மைண்டில் நிற்பாங்க. ஈவன் அவங்க ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த டாஸ்கில் நம்ம மைண்டில் நிற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க 2 பேரும் 2.5 hours 2 hours 38 minutes கிட்ட ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்க்க அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஆடிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் அவங்க கண்டுபிடிக்காமல் இருக்கும்போது வெறுப்பாகும். ஒரே பாட்டை 10 நேரம் கேட்கும்போது ப்ரெஷர் ஆகும். பட் இருந்தாலும் சூப்பராக பண்ணாங்க. விக்ரம் அரோராக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணும். ஸோ இவங்க 2 பேரும் வெளியே வராங்க அப்படின் போது உடனே நம்மளோட சுபிக்ஷா, சபரி, எஃப்ஜே எல்லாரும் ஓடி போனாங்க. ஓகே, அவங்கள வெல்கம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்துட்டாங்க. லைக் எல்லாருமே அவங்களுக்காக, ஏன்னா ரொம்ப கஷ்டம் 2.5 hours அவங்க அங்கே இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. லைக் டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி ஸ்டாமினா எல்லாம் வேஸ்ட் ஆகுது. பட் அதுக்கு அந்த எஃபர்ட்டுக்கு நமக்கான பலன் கிடச்சிருந்தா பரவாயில்ல. அவங்க இவ்வளோ நேரம் ஆடி அந்த 5 பாட்டும் கண்டுபிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, கண்டுபிடிக்கல. பட் இருந்தாலும் ஓகே, அவங்க கிவ் அப் பண்ணாமல் ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணாங்க. ஆனால் இந்த வக்ரம் வன்மம் பிடிச்ச பார்வதி இருக்கா இல்லையா, அவ மட்டும் உள்ளேயே இருந்துக்கிட்டா வரவே இல்லை. ஸோ பார்வதி அண்ட் கமருதீன் இந்த எல்லாரையும் இவங்க வெல்கம் பண்ணும்போது இங்கே உள்ளேயும் காமிக்கிறாங்க. ஸோ பார்வதி அண்ட் கமருதீன் மட்டும் ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அரோராவை போய் பாராட்டக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். அவன் என்ன பண்ணிட்டா, இப்போ 2.5 மணி நேரம் ஆடி இருக்கா, என்னது இது, நான் 5 நிமிஷம் ஆடினா கூட என் உடம்பு வலிக்கும், என் கை கால் வலிக்கும், குழந்தைகளா உங்களுக்காக நின்று என் கால் வலிக்கும், அதுக்காக தான் என் கமருதீன் காலாமிக்கி விட்டான் அப்படின்வாங்களே. ஸோ தனக்கு 5 நிமிஷம் வலிச்சா கூட அது வலி, மற்றவங்க என்ன பண்ணாலும் இப்போ அவள் என்ன பண்ணிட்டா, நான் எதுக்கு அவளை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸே கிடையாது. அதே அரோரா இவங்க வெறுக்கிறாங்களே, அதே அரோரா அந்த இடத்துல இருந்திருந்தா கூட பார்வதி ஒரு விஷயம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்வதி சூப்பர் நல்லா பண்ணீங்க அப்படின்னு இருப்பாங்க. விக்கல்ஸ் சொல்லவே வேண்டாம். கேமை தாண்டி அவர் எப்போதுமே பார்வதி கிட்ட பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கார். பட் அவங்க 2 பேரும் அவ்வளோ நேரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பார்க்குற நமக்கே போதும் பிக் பாஸ் விட்டுறீங்களே அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது. ஆனால் உங்கள் சக ஹவுஸ்மேட் தான், அவங்க அவ்வளோ கஷ்டம் தானே, 2 hours 2.5 hours கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்போது. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்கும்போது இதுங்க 2 மட்டும் உட்காந்து தடவிட்டு இருக்கு. ஸோ எடிட்டர் கரெக்டாக அதையும் காமிச்சிட்டாரு. அங்கே அவங்க வெளியே வரவும் எல்லாரும் அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இங்கே தனியாக இருக்கிறது. அண்ட் தவளை தன் வாயில் கெடும் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தவளை இல்லை, இது ஒரு பெரிய பெருச்சாளி இருக்கு இல்லையா பார்வதி. இந்த பெருச்சாளி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப நேரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், அவங்க வேலையை தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தனக்கே அறியாமல் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. லைக் அந்த மட்டை சாங் இருக்கு இல்லையா, அதுக்கு அரோரா அந்த எல்லோ கலர் சாரீ மாதிரி கட்டணும் அப்படின்றதுக்காக பார்வதியோட அந்த ஒரு ப்ராப்ஸ் இருக்கும், எல்லோ கலரில் இருந்துச்சு, அதை எடுத்து சாரீ மாதிரி வியர் பண்ணியிருந்தாங்களே. அப்போ இவங்க அது என்ன சாங் அப்படி போடு சாங்கா அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்வதி பின்னாடி இருந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் அந்த எல்லோ சாரியை எடுத்துடுறா அப்படின்னதுமே பிடிச்சிட்டாங்க. எல்லோ சாரீ அப்படின்போது அது கோட் மூவி மட்டை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ செம்ம அசிங்கமாக போயிடுச்சு பார்வதிக்கு. நாமளே அவங்களுக்கு இதை ஹிண்ட் எடுத்து கொடுத்துட்டோமே, ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் மேபி லேட் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் இவங்க சொன்னதுக்கப்புறம் எல்லோ சாரின்றது அதில் தானே வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ உடனே எஃப்ஜே தேங்க்ஸ் பார்வதி, நீ தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த, தேங்க்ஸ் அப்படின்னதும் அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்சல்ட்டிங்காகவும் போயிடுச்சு. அட் த சேம் டைம் ஓகே பரவாயில்ல, உனக்காக நான் இதை பண்ண மாட்டேனா அப்படின்னு பெருந்தன்மையாக அந்த இடத்துல சொன்னாங்க. அண்ட் இந்த டீம் வந்ததுக்கப்புறமா லைக் நம்மளோட அரோரா அண்ட் விக்கல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறமா அதை வேற ரெஜிஸ்டர் பண்ணணுமா. நீங்கள் 4 பாட்டில் ஒரு பாட்டு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்த பாட்டை அதை தெரியாமல் அந்த எல்லோ சாரின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தது. யாருமே அவளை பேசவே விடலை, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளோட இவர் கேப்டனான வினோத் வந்துட்டு, நீ இப்படி தான் அப்பப்போ பேசினா எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு பேசுவாங்க, போய் உட்காரு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலையும் அவளுக்கு பதிவு பண்ணணுமா, நான் தாங்க அந்த பாட்டை சொன்னேன் அப்படின்னு. வேணா பெரிய அவார்ட் கொடுத்துடலாமா. என்ன ஜென்மோவெல்லாம் ஆச்சு, எவ்வளோலாம் பார்த்தா எரிச்சலாக இருக்குது. எனக்கெல்லாம் பார்வதியை பார்த்தாலே பிடிக்காது. ஆனாலும் அவங்க ஒரு டாஸ்க் நல்லா பண்ணாங்க அப்படின்னா பார்வதி நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மனசு இருக்குது. ஆனால் அவளுக்கு தன் கூட இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் 2.5 மணி நேரம் அவங்களால முடியல. ஆனால் அரோரா எனர்ஜி லூஸ் பண்ணுறாங்க, தண்ணி வேணுன்றாங்க. ஸோ தண்ணி இவங்களும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. விக்கல்ஸ்லாம் அந்த உடம்பு வச்சு அவரால் ஆட முடியல, இருந்தும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆடுறாரு. அதுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுத்தா என்ன ஆயிருமா. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் கொடுத்து அதை வந்து நம்ம பெருசாக காமிக்கக்கூடாது, அவங்களெல்லாம் பெரிய ஆள் ஆக்கக்கூடாது அப்படின்ற புத்தி. ஸோ இந்த புத்திக்கே தான் அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற இவ தான் கடைசி வரைக்கும் வளர மாட்டா, செருப்படி வாங்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆடினே இருப்போம் டீம் முடிச்சிட்டாங்க. இனி அடுத்தது எந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அது எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.